चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी ओर। हम चले वतन की ओर। 5/10/69 மாலையின் மணியாவதற்கான வெற்றியாளர் ஆகுங்கள். பாப்தாதா குழந்தைகளை பார்க்கும் பொழுது முக்கியமாக எந்த விஷயத்தை பார்க்கின்றார்கள்? ஒவ்வொரு ரத்தினமும் தனக்குள் என்னென்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றனர் என்பதை காணவே இன்று வந்திருக்கின்றார்கள். எனவே இன்று மாற்றத்தை காண்பதற்காக வந்திருக்கின்றார்கள். ஒவ்வொருவரும் அவரவர் சக்திக்கேற்ப மாற்றத்தை கொண்டு வந்துள்ளனர். எனினும் பாப்தாதா என்ன மாற்றத்தை காண விரும்புகின்றார்கள்? அதையும் அறிந்திருக்கிறீர்கள் இல்லையா? பாப்தாதா மாற்றத்தின் கூடவே பரிபக்குவ நிலையும் காண விரும்புகின்றார்கள். மாற்றம் காணப்பட்டது. எனினும் மாற்றத்தின் கூடவே தனக்குள் பரிபக்குவ நிலையையும் கொண்டு வந்திருக்கின்றீர்களா? தந்தையை அழிவற்ற சத்தியம் என்று கூறுகின்றீர்கள் அல்லவா? அவ்வாறே தந்தையின் கூடவே அழிவற்ற பரிபக்குவ நிலையை கொண்டு வந்திருக்கிறீர்களா? கிடைத்திருக்கும் பொக்கிஷம் அழிவற்றது, கிடைத்திருக்கும் பிராப்தி அழிவற்றது. எனவே மாற்றத்தையும் அழிவற்றதாக செய்திருக்கின்றீர்களா? அல்லது என்ன சூழ்நிலை வரும் என்று தெரியவில்லை. பரிபக்குவ நிலையில் இருக்க இயலுமா அல்லது இயலாதா என்பது தெரியவில்லை. சென்ற பின்னர் தான் தெரிய வரும் என்று யோசிக்கின்றீர்களா? வாக்குறுதி அளித்துவிட்டு செல்கின்றீர்கள். எனினும் எந்த அளவு அதை நிறைவேற்றுகின்றீர்கள் என்று பார்க்கலாம். ஒரு தரப்பினர் இதை யோசிக்கின்றார்கள். பிறகு மற்றொரு தரப்பினர் நிச்சய புத்தி உடையவர்கள். இவர்களுக்கு தந்தையின் கூடவே தன் மீதும் என்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றோமோ அதை சதா நிலையாக வைத்திருப்போம். மேலும் என்ன வாக்களித்து விட்டு செல்கின்றோமோ அதை செய்து காண்பிப்போம் என்ற நம்பிக்கை முழுமையாக உள்ளது. இவர்கள் சம்பூர்ண நிச்சய புத்தி உடையவர்கள் ஆவார்கள். இன்னும் சிலர் தைரியத்தை தாரணை செய்வதற்கான முயற்சி செய்கின்றார்கள். எனினும் இப்பொழுது வரை ஒரு வேளை அவ்வாறே செய்து கொண்டிருந்தால் பின்னர் இறுதி வரையிலும் கூட முயற்சி செய்து கொண்டே இருப்பீர்களா என்ன? அத்தகைய முயற்சியாளர்களை ஒரே வெற்றில் பலியாகுபவர்கள் என்று கூற இயலுமா? தேவிகளுக்கு பலி கொடுக்கும் பொழுது சக்திகளாயினும் தேவிகளாயினும் ஒரு வீட்டில் பலியாகவில்லை எனில் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. அவ்வாறிருக்க அத்தகையோரை பாப்தாதா சுவீகாரம் செய்ய இயலுமா? ஒருவேளை இங்கு பாப்தாதா சுவீகரிக்கவில்லை எனில் சொர்க்கத்தில் உயர்ந்த பதவி கிடைக்காது. ஆகையினாலேயே சிந்திப்பதையே சொல்ல வேண்டும், சொல்வதையே செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டது. சிந்தனை, சொல், செயல் ஆகிய மூன்றும் ஒன்றாக இருக்க வேண்டும். எனினும் நிகழ்காலத்தில் சில குழந்தைகள் அதிகம் சிந்திக்கின்றனர், அதிகம் பேசுகின்றனர். ஆனால் செயலில் வரும்பொழுது கூறியதையே குறைவாக நிறைவேற்றுகின்றனர். ஆகையினால் இந்த பட்டியில் பக்குவமாகி செல்ல வேண்டும். அதாவது பக்காவாக வாக்களித்துவிட்டு செல்ல வேண்டும். முதலில் வாக்களிப்பதற்கு தைரியம் உள்ளதா? அல்லது தைரியத்தை தாரணை செய்வீர்களா? தைரியசாலி குழந்தைகளின் அடையாளம் என்ன? அவர்கள் ஒருபொழுதும் தோல்வியை தழுவ மாட்டார்கள். ஒருவேளை நீங்கள் அனைவரும் தைரியசாலிகள் எனில் அவசியம் இன்றிலிருந்து ஒரு பொழுதும் தோல்வியடைய மாட்டீர்கள். நீண்ட காலமாக யார் வெற்றியாளர் ஆகின்றார்களோ அவர்களே வெற்றியின் மாலையில் மணியாகின்றனர். ஒருவேளை வெற்றி மாலையில் மணியாக விரும்புகின்றீர்கள் என்றால் வெற்றியாளர் ஆவதற்கான மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். பரிவர்த்தனையில் மிக முக்கியமான விஷயங்களை சோதனை செய்ய வேண்டும். மிக எளிதானதே. 2 வார்த்தைகளை நினைவில் வைக்க வேண்டும். 1 ஆகர்ஷண மூர்த்தி ஆக வேண்டும் மற்றும் 2வது மலர்ந்த முகம் ஆகர்ஷிக்கக்கூடியது ஆத்மாவே. ஆன்மீக ஸ்திதியினால்தான் ஒருவரை ஆகர்ஷிக்க இயலும். ஒருவேளை இந்த 2 விஷயங்களை தனக்குள் தாரணை செய்துவிட்டால் சம்பூர்ண வெற்றியாளர் ஆவீர்கள். இன்று மிகுந்த மகிழ்ச்சி உள்ளது, நாளை மறைந்து விடுகிறது என்றிருந்தால் இதில் பிராப்தி இல்லை. கிடைக்கக்கூடிய அதீந்திரிய சுகமும் ஏக்ரஸாக இருப்பதில்லை. சில நேரம் அதிகமாகவும் சில நேரம் குறைவாகவும் உள்ளது. இப்பொழுது ஏக்ரஸ் நிலையில் நிலைத்திருப்பதற்கான தேர்வு எழுதுவதற்காக சென்று கொண்டிருக்கின்றீர்கள். தேர்வில் எத்தனை மதிப்பெண்கள் பெறுகிறீர்கள் என்று பார்க்கலாம்.
நாம் பிறருக்கு செய்து காட்டுவோம். நம்முடைய கர்மம் மற்றும் நம்முடைய நடத்தை மூலம் பிறருக்கு கல்வியை கற்பிப்போம் என்று முயற்சி செய்யுங்கள். எந்த ஒரு விஷயத்திலும் தேர்ச்சி பெறாதவர் ஆகிவிடக்கூடாது என்பதற்காக சகஜமான விஷயத்தை பாப்தாதா கூறிக்கொண்டிருக்கிறார்கள். எந்த ஒரு விஷயத்திலும் தோல்வியடையாமல் இருப்பதற்காக தந்தையை பின்பற்றுங்கள் என்ற ஒரு விஷயத்தை நினைவில் வைக்க வேண்டும். சாக்கார ரூபத்தில் என்ன செய்து காண்பித்தாரோ அதை பின்பற்றுங்கள். அப்பொழுது எந்த விஷயத்திலும் தோல்வியடைய மாட்டீர்கள். எப்பொழுது தோல்வியடையும்படியான விஷயம் எதிரில் வந்தால் தந்தையை பின்பற்றி கொண்டிருக்கின்றேனா என சிந்தித்து பார்க்கணும். இத்தனை வருடங்களாக சாக்கார ரூபத்தில் என்ன கர்மம் செய்தாரோ அந்த ஒரு காட்சியும் எதிரில் வந்துவிடுகிறது. எப்பொழுது தந்தையை பின்பற்றுவீர்களோ அப்பொழுது ஏதாவது புறம்பான காரியம் செய்யும் தருவாயில் அக்காரியத்தை நிறுத்திவிடுவீர்கள். மேலும் இந்த செயலை நான் செய்யலாமா என்று சிந்தித்து தீர்மானம் எடுப்பீர்கள். தந்தையை பின்பற்றுங்கள். தந்தையை என்று சொல்லும் பொழுது இருவரையுமே குறிக்கின்றது. தந்தையை பின்பற்றுங்கள் என்பது நினைவில் வருவதால் தோல்வியடைய மாட்டீர்கள். கரையற்றவர் ஆகிவிடுவீர்கள். தந்தை மற்றும் தாதா குழந்தைகளை கரையற்றவராக ஆக்க விரும்புகின்றார்கள். மாலையில் அருகாமையில் கொண்டு வருவதற்காக இந்த எளிய யுக்தியை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு கூறப்பட்ட யுக்தியை உங்களுக்கு முன்பே வேறு யாரும் பிரயோகம் செய்துவிடக்கூடாது என்பதில் கவனம் செய்ய வேண்டும். பாப்தாதா ஒவ்வொரு நட்சத்திரங்களின் மீதும் நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். ஆகையினாலேயே நம்பிக்கைக்குரிய நட்சத்திரங்கள் என்று கூறுகின்றார்கள். விசேஷ அன்பு உள்ளது. ஆகையினாலேயே இத்தகைய சமயத்திலும் வந்திருக்கின்றீர்கள். தியாகமும் செய்திருக்கின்றீர்கள் அல்லவா? தனது தூக்கத்தை தியாகம் செய்திருக்கிறீர்கள். இதுவும் கூட அன்பின் வெளிப்பாடே ஆகும். பாப்தாதா இப்பொழுது அன்பிற்கான கருவிமாறு செய்கின்றார். இப்பொழுது சென்ற பின்னர் முடிவை பார்ப்பார்கள். நீங்கள் செல்கிறீர்கள் வருவதற்காக, சொல்வது வருவதற்காகவே. எவ்வளவுக்கெவ்வளவு அவ்வியக்த நிலையின் அனுபவியாக ஆகிக்கொண்டே செல்வீர்களோ அவ்வளவே அவ்வியக்த மதுபனத்திற்கு வசீகரிக்கப்பட்டு வருவீர்கள். இப்பொழுது இது வியக்த மதுபன் அல்ல. நல்லது. तुम बच्चों को तो सर्विस करनी है जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।